Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஒரு ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த டிசைனுக்கு நெக் பார்டர் வந்து போட்டிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு, நிறைய குட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்த உடனே கால் பண்ணி நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ்க்குமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த டிசைனுக்கு நம்ம இப்போ ஸ்லீப் பார்ட் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த பார்டரை பேஸ் பண்ணி 2 டைப்பாக வந்து நம்ம பிரித்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த தடவை கீழே வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மேலே இருந்து கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பார்டரோட லென்த்து வந்து நான் அளந்திருக்கேன். அந்த பார்டரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த பார்டரோட லென்த் வந்து 1.5 இன்ச் இருக்குது. அப்படிங்கிறனால இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி இந்த கீழே கோடு போட்டிருக்கேன்ல, இந்த கோடு போட்டிருக்க இடத்துல இருந்து இந்த மாதிரி குறித்து இந்த பாருங்கள், இந்த 1.5 இன்ச்சுங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, மேலேருந்து நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணணும். கீழேருந்து மேலே பண்ணக்கூடாது, மேலேருந்து கீழே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து லைட்டாக வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுட்டோம்னா நம்ம அதுக்குள்ளே கரெக்டாக பண்ணிடலாம். அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கோடு போட்டுக்கலாம். சரி, இப்போ போட்டோமா, போட்டாச்சு. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுவோம். நான் இந்த தடவை ஃபஸ்ட்டுலாம் போடல, லாஸ்ட்டாக தான் போட போகிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் எடுத்துட்டோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டபுள் பார்ட்ரு வரும், இங்கே ஒரு பார்ட்ரு வரும், மேலேயும் வந்து பார்ட்ரு ஒர்க் வரும். ஸோ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற மெத்தட்ஸ் வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடில் இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனுக்காக 2 வச்சு அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கிராண்டான ஹெவி பார்டர். ஸோ வந்து பட்டிக் டிசைனில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி பெரிய பெரிய பார்டர் டிசைன்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இதை இந்த பார்டர் கேட்டகரியில், அதாவது கரை வச்ச ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரிலாம் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதை பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட்ஸில் ஒரு லைன் வந்து நான் கொடுக்கணும். ஸோ ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். அழகாக வந்து இந்த மாதிரி 2 வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி 4 நம்பர் பீட் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா. ஸோ 4 நம்பர் பீட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறையா பேருக்கு இந்த பார்டர் டிசைன் வந்து பண்ண தெரியும், பட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. பிகாஸ் ஐயோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணியிருக்காங்க, நமக்கு எப்படி இந்த டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இந்த ஆர்டர்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த டிசைன் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே பார்டரை நம்ம எந்த அளவுக்கு கீழே ஹைலைட் பண்ண போகிறோம், அந்த 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 பார்டரை வந்து வேறு எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணி பண்ண போகிறோங்கிறத தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரோம் இல்லையா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பீடு, இந்த ஒட்டி இருக்கிற பீடெலாம் நீங்கள் அப்படியே வந்து 4 நம்பர் பீடை வச்சு தச்சுருங்க. அதில் வந்து ஒன்று ஒட்டாமல் ஒன்று இருந்துச்சு, அதை கண்டிப்பாக ஒன்று தான் வச்சு தைக்கணும். ஒட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் 2 வச்சு தைச்சிக்கலாம். சரிங்களா. பாருங்கள், இதெல்லாம் ஒட்டாமல் இருக்கு இல்லையா, இதை நான் ஒன்று வச்சு தான் தைக்கணும். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த லைன் வந்து ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். ஸோ 4 நம்பர் பீட் வச்சு முடிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து சுகர் பீடில் ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பார்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை 3 பேஸ் பண்ணி தான். ஸோ கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து அந்த நெக்குக்கு பண்ணக்கூடிய பார்டர் டிசைன் மாதிரி தான் வரும். ஸோ அதில் வந்து லைட்டாக தான் வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கீழேருந்து பண்ணலை, மேலேருந்து பண்ணுறோம். 2வது பார்டர் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பிகாஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி நெக் டிசைனுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் இதை கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 நம்பர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் காப்பர். ஸோ ஆன்டிக் காப்பர் பார்த்திங்கனாவே தெரியும், பிளாக் காப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இந்த கலர் யூஸ் பண்ணோம்னா நல்லா ஹைலைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ வழக்கம் போல் ஒரு 5 நம்பர் பீட் கொஞ்சம் கேப் விட்டு 1, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 1, அவ்வளோதான். ஸோ
இதே மாதிரி வரிசையை நான் தைச்சிட்டு வரேன். ஸோ ஆல்ரெடி இதை நல்லா டீட்டெயிலாக நான் வந்து நெக் பார்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேஷன் மட்டும் எப்படிங்கிறத நம்ம அந்த பார்டர் ஃபுல்லாக முடிக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து 5 நம்பர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு சுகர் பீட் இருக்குது இல்லையா, ஸோ சுகர் பீடில் அழகாக நம்ம வளைச்சி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நான் ஸ்லீவ் பார்ட் எப்படியே வந்து தலைகீழ தான் எடுத்திருக்கேன். கீழே இருந்து தான் நம்ம வந்து பார்டர் இருக்குது, அது நானஸில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சுகர் பீடில் அழகாக வளைச்சி ஸ்கேலப் டைப்பில் வந்து நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. இப்போ ஒரு லாக் பண்ணிவிட்டு தென் அடுத்த லேயருக்கு வந்து நம்ம போடணும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வளைச்சி நம்ம ஸ்கேலப் டைப்பில் சுகர் பீடில் வந்து கொடுக்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் இதே மாதிரி ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். சேம் பேட்டர்ன் தான் நம்ம அந்த எப்பயும் போல் அந்த ப்ளவுஸில் நம்ம இந்த ப்ளவுஸில் நெக் டிசைன் பண்ண மாதிரி மேலே இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் வந்து அப்படியே தான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இதே எப்பயும் நான் சொல்லிடுறேன். ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, இந்த ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணி இந்த மாதிரி இதுக்கு இடையில இந்த இடத்துல இதுக்கு இடையில ஒன்று, இதுக்கு இடையில ஒன்று. ஸோ இந்த ஒவ்வொரு கர்வ்கிட்டையும் நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதை முடிச்சுட்டு இதை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த நெக்குக்குமே இந்த டிசைன் நடத்திட்டீங்க மேம், இருந்தாலும் நீங்கள் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நடத்துகிறீங்க, ஸ்கிப் பண்ணலாமே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். பட் மேபி இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து பார்த்துட்ருக்குறவங்க ஆல்ரெடி வந்து நெக் டிசைன் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஐயோ எப்படி மெத்தட் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் எப்பயுமே வந்து நான் டீட்டெயிலாக எல்லாமே நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் எப்படி பார்க்கணுங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஏன்னா நம்பர் கூட நம்பர் எப்பவுமே டிஸ்கிரிப்ஷன் நான் என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன், இல்லைன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து அப்பப்போ போடுவேன். இந்த கம்யூனிட்டி பேஜ்லலாம் நான் வந்து போடுவேன். பட் அது கூட எப்படி பார்க்கணும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி யாரும் தெரியாமல் நமக்கு சிரமப்படக்கூடாது, நம்ம சேனல் பார்த்தா நம்ம எல்லாமே பிள்ளைங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நான் டீப்பாகவே வந்து சொல்கிறது சரிங்களா. ஓகே, நான் அதை பேலன்ஸ் இருக்கிறத முடிச்சுட்டு நான் உங்களுக்கு தப்பில் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஸ்கேல் டைப்பில் முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம இங்கே இடையில வச்சு நம்ம ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மேலேயும் வந்து பார்ட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல, அதை விட்டுறலாம். அதை தள்ளி இந்த இடத்துல இருந்து நான் பார்ட்ரு வந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் பார்டர் எடுக்கிறதுக்கு இப்போ இதில் வந்து நம்ம 3 லேயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, 1 2 3 கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம தேவை கிடையாது. இந்த ஒரு லைன் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். சரிதா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல. ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் வேணாம். ஸோ நம்ம 3rd லைன் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி அழகாக 2 வச்சு பார்ட்ரு வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ஒரு லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. அதாவது இது 2 வேணாம், இதை மட்டும் வச்சு தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். ஸோ சுகர் பீட் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம 5 நம்பர் பீட் வச்சு ஸ்கேல் அப் டைப்பில் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து மேலே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் இங்கேருந்து 5 நம்பர் பீடு வச்சு நம்ம ஒன்று கேப் விட்டு தைக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சுகர் பீட் வச்சு கீழே எப்படி வந்து பண்ணோமோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய 2 லைன் மட்டும் நம்ம வந்து பண்ணாமல் நம்ம அந்த லைன் பார்டர் வந்து நம்ம அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். புரியுதுல்ல? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதை முடிச்சாச்சு வழக்கம் போல். இப்போ நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் அழகாக ஸ்கேல் அப் டைப்பில் வளைச்சி பண்ணணும். இந்த மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி அழகாக பார்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணிவிட்டு அதோடு வந்து ஒரு லாக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் சேம் பேட்டர்னில் பண்ண வேண்டியதுதான்.
ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக வந்து நம்ம வளைச்சி தான் வந்து நம்ம போடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கீழே எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோனும் வந்து நம்ம காய வைக்கணும். ஸோ நமக்கு டைமிங் இல்லை அப்படிங்கிறனால எங்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு எங்கிட்ட காயட்டும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல், அதனால் நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு க்ரீன் கலர், ஸோ க்ரீன் கலர் சாரீ அப்படிங்கிறனால அதை பேஸ் பண்ணி நான் வந்து அழகாக அப்படி எடுத்து ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம ஒட்டிட்டோம்னா அது காயிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ஸ்கேலப் டைப்பில் முடிச்சுட்டு இதே மாதிரி ஸ்டோனு மேலேயும் ஒட்ட வச்சிடணும். சரியா? ஸோ இது வந்து கீழேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேல் வரைக்கும் உள்ள பாட்டு. ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டோன்லாம் ஒட்டி காஞ்சிட்ருக்கு இல்லையா? மேலே மட்டும் காயலை, கீழே லைட்டாக காஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடில் நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டோனையுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இதில் ஷார்ப்னஸோடு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணோம், அதுதான் ரொம்ப முக்கியம். டேர்னிங் பாயிண்ட்லாம் ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா பார்க்க ஒர்க் வந்து நல்லா பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு திலகம் மட்டும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா தான் மற்ற பார்ட் வந்து ஒர்க் பண்ணணும். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி திலகம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி எல்லா திலகமும் நான் கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம மேலேயும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறதா சொல்கிறேன். சரியா? இதே மாதிரி தான் ரெகுலராக நம்ம வந்து எல்லா ஸ்டோனையும் வந்து கரெக்டாக வந்து ஷார்ப்னஸோடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் எப்படின்னு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டோன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேலேயும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பீடு வந்து எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ 3 நம்பர் பீடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 3 நம்பர் பீடு வந்து இந்த எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு இப்போ எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சென்டரில் இந்த மாதிரி சுகர் பீடு போட்டுக்கிறேன். ஒரு 3 நம்பர் பீடு, 2 சுகர் பீடு, அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 3 நம்பர் பீடு. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் இருந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2ஐயும் வச்சு ஒரு ஸ்டிச்சு, அடுத்து 2ஐயும் வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதை இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 3 நம்பர் பீடு, 2 சுகர் பீடு, ஒரு 3 நம்பர் பீடு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி, சரியா? ஸோ இந்த பக்கம் பார்த்த மாதிரி 2ஐயும் வச்சு ஒரு செயின், அடுத்து 2ஐயும் வச்சு ஒரு செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் பண்ணிடுங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 3 நம்பர் பீட், 2 சுகர் பீட், ஒரு 3 நம்பர் பீட். ஸோ இதை இந்த மாதிரி குத்தி இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி, ஸோ மொத்தம் வந்து 3 லேயர், ஒரு இதுக்கு வந்து 3 அடுக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த திலகம்க்கு எப்படி போட்டிருக்கேங்கிறது தெரியுதா? ஸோ இதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து போட போகிறோம். ஆல்ரெடி நான் என்ன போட்டிருந்தேன்னா 4ம் சுகர் பீடும் வச்சு அரும்பரும்பாக இங்கிட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து இது இங்கிட்டு மேலே வச்சு போட்டிருப்போம். ஸோ இதில் வந்து கீழே ஃபாலிங் டைப்பில் தொங்குற மாதிரி போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் இப்படி போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த பார்டரே கிராண்டாக்குன்னா எப்படி போடலாம், ஸோ இதை மைல்டான ரேஞ்சுனால் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த டிசைன் வச்சு நம்ம எப்படிலாம் வந்து மேக்கிங் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஃபுல்லாக இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக அதே மாதிரி நான் சேம் மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட ஃபைனல் வியூ அமேசிங்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறத
கண்டிப்பாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு லைக் பட்டனாவது கொடுங்க. சரிங்களா? மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே வந்து நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இதை ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ்வேரில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ்வேரில் ஆன்லைன் வந்து அட்வான்ஸ் அண்ட் நார்மல் கோர்ஸ் வந்து ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ ஸோ அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஆரி மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து பிகினர் கிட் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எனிதிங், ஸோ ஆரி காட்டாக இருக்கட்டும், ஸ்டாண்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எங்களாம் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து நல்லா வந்து ஒரிஜினல் குவாலிட்டியில் தான் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் மேலே வந்து நம்ம பிளாங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு இங்கே வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ட்ரிபிள் கோட்டிங் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோட ஃபைனலாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட க்ளோஸ் அப் வியூவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ நல்லா க்ளோஸ் அப் வியூலேயே வந்து காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே அழகாக வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜரியில் வந்து கோட்டிங் கொடுக்கணும். ஸோ நம்ம ஜரி கோட்டிங் செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் வந்து அதை வந்து மடிக்க முடியும், இல்லைன்னா வந்து மடிக்க முடியாது. ஸோ அது ஒரு விஷயம் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ், அதாவது நல்லா கிராண்டாக வந்து நல்லா ஜரிகை பார்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைனோட ஸ்டிச்சிங்கும் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து கீழேயும் ஒரு பார்டர் பண்ணி மேலேயும் வந்து கிராண்டாக வந்து இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மைல்டூட்டாக பண்ணக்கூடிய பார்டர். ஸோ இது இன்னுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கேயுமே நீங்கள் கேப் இருக்கக்கூடாது நினச்சிங்கன்னா ஸோ அங்கங்கே வந்துட்டு ரேண்டமாக ஸ்டோன் ஒட்டி கூட நம்ம சுற்றி வந்து சுகர் பீஸ்ல எல்லாம் கொடுக்கலாம். பட் இது ஃபுல்லாகவே வந்து பிளைனாக தான் இருந்துச்சு. ஸோ மேலேயும் பிளைனாக தான் இருந்துச்சு. பட் நான் தான் வந்து ஸோ அங்கங்கே கொஞ்சம் பூட்டாஸ் மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி மேலே பூட்டாஸ் டைப்பில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக மீட் பண்ணலாம். பாய். ஹாவ் எ நைஸ் டே.